வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி கேம் ப்ரோக்ராம் க்ரியோ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எழுதுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மல்டி டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் கிடைக்கும். அந்த ப்ரோக்ராமை ஒரு செட்டாக எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரியோ கேம் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இதர ஆப்ஷன்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய சிஸ்டத்தில் க்ரியோ சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதில் என்னுடைய 3D மாடல் ஆல்ரெடி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 3D மாடல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நியூ கொடுத்து நியூவில் மேனுஃபேக்சரிங். ஸோ நம்ம கேம் ப்ரோக்ராம் எழுதுகிறோம்னா நியூவில் டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கை டிக் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் சப் டைப்பில் என்சி அசம்பிளி வந்து டிக்கில் இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ப்ரோக்ராமுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். நேமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. அப்படி ஸ்பேஸ் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது அண்டர்ஸ்கோர் அது மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன்னா, ஆப்ரேஷன் 00 9 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆப்ரேஷனுக்கு கேபிட்டல் ஓ கொடுத்துக்கோங்க. அடுத்தது யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை எடுத்துருங்க. பிகாஸ் நான் வந்து 3D மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மில்லிமீட்டர் நியூட்டன்ஸில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதே தான் இங்கே இம்போர்ட் பண்ணும்பொழுதும் எனக்கு வேணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு மில்லிமீட்டர் நியூட்டன்ஸில் தான் எனக்கு ப்ரோக்ராமும் எழுதி வேணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சி சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் மோஷன்ஸ், அதாவது ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரில் இருக்கும். அதனால் இதை அன்டிக் பண்ணிவிட்டு இங்கே மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட்ஸை குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த யூனிட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ என்னோட கேமுக்கான ஒர்க்கிங் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒர்க்கிங் விண்டோவில் நிறைய கண்ட்ரோல்ஸ் டூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மாடல் ட்ரீயை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ மாடல் ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பிளேன், டாப் பிளேன், ஃப்ரண்ட் பிளேன்னு 3 பிளேன் இருக்கும். இது இல்லாமல் அசம்பிளியோட கோஆர்டினேட் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. இந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதில் உங்களுடைய 3D மாடலை இம்போர்ட் பண்ணும் பொழுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரைட் பிளேன், டாப் பிளேன், ஃப்ரண்ட் பிளேன் இருக்கும் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணுவோம், உங்களுடைய அசம்பிளியை நீங்கள், அதாவது உங்களுடைய பார்ட் இல்லைனா 3D மாடல் அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் மாடலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கிங் டைரக்டரியை ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட மாடலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்ட் இதுதான் என்னோட மாடல். இதை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய மாடல். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ஆன உடனே இதை எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக காம்போனன்ட் பிளேஸ்மெண்ட்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் ஆட்டோமேட்டிக் இருக்கிற இடத்துல டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய 3D காம்போனண்ட்டில் இருக்கக்கூடிய 3 பிளேன்ஸ் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமும் உங்களுடைய கேம் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய 3 பிளேன் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமும் ஈக்குவலாக மெர்ஜ் ஆகிடும். அப்படி மெர்ஜ் ஆகும் பட்சத்தில் இங்கே ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்னு காட்டும். அட் த சேம் டைம் உங்கள் 3D மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் டிஸ்பிளே ஆகும். அப்போது நீங்கள் க்ரீன் டிக் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது ஒர்க் ஆஃப்செட் வந்து இதுக்கு அசைன் பண்ணி ஆகணும். ஸோ ஒர்க் ஆஃப்செட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆர்ஜின், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எங்கேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வந்து எழுத ஆரம்பிக்கணும், எந்த ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அந்த ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபேஸில் தான் ஒர்க் ஆஃப்செட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆஃப்செட் க்ரியேட் ஆகும் பொழுது அதில் வந்து 2 க்ரீன் டாட் இருக்கும். இதை வச்சு எக்ஸ் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸ் நீங்கள் அதுக்கு கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு க்ரீன் டாட்டை ஒரு எட்ஜ்லையும் இன்னொரு க்ரீன் டாட்டை அதுக்கு வெர்டிகலாக இருக்கக்கூடிய இன்னொரு ஏதாவது ஒரு எட்ஜை ரெஃபரன்ஸாக நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை நான் பொசிஷன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி என்னுடைய ஒர்க் ஆஃப்செட்டை என்னுடைய பார்ட்டில் சென்டரில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும். ஸோ சென்டரில் நான் பொசிஷன் பண்ணியிருக்கேன். சென்டரில் பொசிஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா,
எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைமட்டமாக இருக்கணும். அது ரெண்டுத்துக்கும் வெர்டிக்கலாக இசட் இருக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் வெர்டிக்கலாக இசட் இருக்குது. அட் த சேம் டைம் இசட்டோட பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து டாப்லையும் நெகட்டிவ் டைரக்ஷன் வந்து பாட்டம்லையும் இருக்கணும். அதாவது நெகட்டிவ் டைரக்ஷன் வந்து மெட்டீரியல் எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெகட்டிவ் வந்து மெட்டீரியல் இருக்கிற டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஓரியன்டேஷனில் போயிட்டு அதில் இசட் அண்ட் எக்ஸ் டைரக்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் இசட் எதை வேணாலும் மாற்றிட்டு ஃப்ளிப் கொடுக்கறது மூலிமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போ இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த ஒர்க் ஆஃப்செட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா G54, 55, 56, 57, 58, 59 இந்த இதில் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா G54 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் ஆஃப்செட் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. அதற்கான கோஆர்டினேட் சிஸ்டத்தோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா G54 அப்படிங்கிற நேமை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்ததாக என்னுடைய ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா டூல் சூஸ் பண்ணணும். ஸோ டூல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்றதோட ஆப்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ரெஃபரன்ஸ் மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசம்பிளி ரெஃபரன்ஸ் மாடல், இன்ஹெரண்ட் ரெஃபரன்ஸ் மாடல், மெர்ஜ் ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். ஓகே, ஸோ அசம்பிளி ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணி வச்சிருக்க அசம்பிளிலேருந்து ஏதாவது ஒவ்வொரு பார்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கேம்ப் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னா அதற்கு பேர் அசம்பிளி ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஹெரண்ட் ரெஃபரன்ஸ் மாடல். இன்ஹெரண்ட் ரெஃபரன்ஸ் மாடல்லாம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வெளியிலேருந்து எந்த மாடலையும் இம்போர்ட் பண்ணாமல் இதிலே புதுசாக ஒரு மாடலை வரைகிறது. இந்த ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் இன்ஹெரண்ட் ரெஃபரன்ஸ் மாடலை இதிலே வரைய முடியும். மெர்ஜ் ரெஃபரன்ஸ் மாடல்னா என்ன அப்படின்னா நீங்கள் அசம்பிளிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாடலை இம்போர்ட் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் இதில் செல்லாத நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இன்ஹெரண்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோல் வேணும் அப்படின்னா நான் மெர்ஜ் ரெஃபரன்ஸ் மாடலை பயன்படுத்தி இதிலே நான் இன்னொரு பார்ட்ஸ் அல்லது இன்னொரு டீட்டெயில்ஸையும் என்னால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெர்ஜ் ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ். ஸோ உங்களோட ஒர்க் பீஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இதில் டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் ஒர்க் பீஸ்னு கொடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் பீஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்கொயர் பிளாக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஒர்க் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒர்க் பீஸை செட் பண்ணுறது. நீங்கள் ஒர்க் பீஸை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் பீஸ்லேயும் அதே மாதிரி அசம்பிளி ஒர்க் பீஸ், இன்ஹெரண்ட் ஒர்க் பீஸ், மெர்ஜ் ஒர்க் பீஸ், கிரியேட் ஒர்க் பீஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அஸ் ரெஃபரன்ஸ் மாடல் மாதிரியே தான். அசம்பிளிலேருந்தே நீங்கள் ஏதாவது ஒர்க் பீஸை கொண்டு வந்திருக்கீங்களா, இல்லை இதில் ஒர்க் பீஸை ஜென்ரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஒர்க் பீஸ் கொடுக்க போகிறீங்களா, இல்லை புதுசாகவே ஒரு ஒர்க் பீஸை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதுலாம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிக்சர். ஃபிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிக்சர் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பீஸை விஎம்சியில் கிளாம்ப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபிக்சர்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாகவே உங்களுடைய ஒர்க் பீஸில் எங்கெங்கே ஃபிக்சர் வருதுங்கிறத உங்களால் செட் பண்ண முடியும். பட் அப்படி பண்ணினீங்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுவீங்க, அதே நேரத்தில் மெஷினில் இன்னொரு ஆள் இருக்காங்க அப்படின்னா தே கேன் கன்ஃபியூஸ்ட். அவங்க கன்ஃபியூஸ் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் பீஸில் இருக்கக்கூடிய கிளாம்பில் டூல் போஸ்ட் இடிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபிக்சரை எப்போவுமே முன்னாடி கொடுக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது ஒர்க் சென்டர். ஸோ ஒர்க் சென்டரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டூலை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பீஸை கொண்டு வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் சென்டரில் போயிட்டு நம்ம ஒர்க் பீஸ்க்கான டூலை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் டர்ன், லேத், ஒயர் இடிஎம்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், விஎம்சிக்கான ப்ரோக்ராமிங் தான் எழுதுகிறோம். ஸோ மில்லிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இதே லேத்துக்கான ப்ரோக்ராம், மில்லிங் டேர்னிங்கான ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா மில்லிங் டர்ன் இல்லைனா லேத் இந்த 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா. இதே நம்ம யூஸ் பண்ண போகிறது வெர்டிக்கல் மில்லிங் மிஷின்னா மில்லிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தணும். இதே ஒயர் இடிஎம், எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷினிங், அதை யூஸ் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா ஒயர் இடிஎம் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி யூசர் டிஃபைன் ஒர்க் சென்டர் அப்படின்னாக்கா ஒயர் இடிஎம்லேயே இன்னொன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷினிங்லேயே ஒயர் இல்லாமல் இன்னொரு மிஷின் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து இதே ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இல்லை நீங்களாக இது டிஃபைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உட் ரூட்டர் இந்த மாதிரி மிஷினுக்கு நீங்கள் வந்து யூசர் டிஃபைன் ஒர்க் சென்டரை கொடுத்துக்கணும். ஓகே, பட் நம்ம என்ன மிஷினுக்கு ப்ரோக்ராம் எழுதணும்னா மில்லிங், அதாவது வெர்டிக்கல் மில்லிங் சென்டருக்கு தான் எழுதுகிறோம். ஸோ மில்லிங்கிற ஆப்ஷனே இருக்கட்டும் நான் வச்சுறேன். ஸோ அதற்கான மில்லிங் ஒர்க் சென்டரை யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன டைப் வந்து மில்லிங், ஸோ நேம் வந்து மில்லிங் 001 அப்படிங்கிறது. அதே மாதிரி அதோட போஸ்ட் ப்ராசஸரை பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய மெஷின் கண்ட்ரோலர் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் ப்ராசஸரை நீங்கள் இதில் சூஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ் விஎம்சியா இல்லை 3 ஆக்சிஸ் விஎம்சியா அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்தது அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுடைய கமாண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயில்ஸை இங்கே கொடுப்பாங்க. கூலண்ட் ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா, ஸ்பிண்டில் ஆன் ஆஃப், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் வரணுமா இல்லை வேண்டாமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கூலண்ட் ஆன் ஆஃப் வந்து நமக்கு அவுட்புட்டில் கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் ஏன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிக்கும் பொழுது நம்ம வேறு ஏதாவது ஒர்க்கில் இருந்தோம் அப்படின்னாக்கா கூலண்ட் வந்து வேஸ்ட்டாக வெளியே இருக்கக்கூடாது. அப்போ கூலண்ட் வந்து டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா ஆஃப் ஆகிடணும். ஸோ அதனால் கூலண்ட் ஆன் ஆஃப். அதே மாதிரி ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பிண்டில் வந்து டிஃபால்ட்டாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா பவர் ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் நம்ம ஆஃப் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் ஆப்ஷனில் இருக்கும். அடுத்ததாக கட்டர் காம்பன்சேஷன். கட்டர் காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று டூல் சென்டர், இன்னொன்று டூல் எட்ஜ். டூலோட சென்டரை பொறுத்து நீங்கள் கட்டர் காம்பன்சேஷன் பண்ண போகிறீங்களா, டூலோட எட்ஜை பொறுத்து கட்டர் காம்பன்சேஷன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா டூல் சென்டரை பொறுத்து கட்டர் காம்பன்சேஷன் வச்சுக்கோங்க. டூலோட எட்ஜை பொறுத்து கட்டர் காம்பன்சேஷன் வச்சிங்க அப்படின்னாக்கா அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டூல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டூல் சென்டரை பொறுத்து கட்டரோட காம்பன்சேஷன் வச்சுக்கிறேன். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா டூலோட டயா வந்து ஒரு 10 mmனா அதோட மையப்புள்ளியிலேருந்து கட்டர் காம்பன்சேஷனை கால்குலேட் பண்ணும். இதே டூலோட டயா 10 mmங்கும் பொழுது அதோட எட்ஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜிலேருந்து கட்டர் காம்பன்சேஷனை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே டூல் சென்டர் கட்டர் காம்பன்சேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் டயாமீட்டரை வச்சு கட்டர் காம்பன்சேஷன் எடுக்கும். ஸோ அடுத்தது டூல்ஸ். ஸோ டூல்ஸ் தான் நமக்கு தேவையான டூலை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ டூலில் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல நியூ டூலுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டூல் ஆட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டூல் ஆல்வேஸ் நியூ டூல். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுக்கு தேவையான டூல்ஸை நான் ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது நான் ஒரு எண்ட் மில் டூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ட் மில்லுக்கான டூலுக்கான டயா வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 10 mm வச்சுக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 100 இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்றேன். மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூட். ஸோ ஃப்ளூட் வந்து ஒரு 50 mm நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி டூல் ஹெட்டோட ஹைட் வந்து ஒரு 5 அண்ட் டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 20 வச்சுக்கிறேன். ஸோ என்ன டைப் எண்ட் மில். அதே மாதிரி வந்து அதோட மெட்டீரியல், இப்போ இந்த டூலோட மெட்டீரியல் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னா அதை நீங்கள் இங்கே வேணும்னா கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது இதை நீங்கள் சேவ் பண்ணும் பொழுது டூலோட டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன மெட்டீரியலோ அது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டூலோட மெட்டீரியல் வந்து கார்பைட் டிப் அப்படின்னாக்கா கார்பைட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கார்பைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃப்ளூட்ஸ், இதில் நம்பர் ஆஃப் ஃப்ளூட்ஸ் எத்தனை இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா அது தெரியும் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஃப்ளூட்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளூட்ஸ் வந்து 8 இருக்குன்னா 8 கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறீங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ ஆட் பண்ண டூலோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை டிஸ்பிளே பண்ணுறது மூலிமா அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ டூல் மெட்டீரியல் கார்பைட், நம்பர் ஆஃப் டீத் வந்து 8 இருக்குது, டூலோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதை நீங்கள் ஃபைல் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து உங்களுடைய ப்ரோக்ராமருக்கு நீங்கள் கூட கொடுத்து செக் பண்ணிக்க சொல்லலாம். இந்த டூல் தான் நீங்கள் மாட்டணும், ஸோ செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த டீட்டெயிலில் இருக்கும். ஸோ இதை டூலை நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு டூலோட டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். டூலை டெலிட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் பயன்படுத்திக்கலாம். இதே இந்த டூலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க, இதே மாதிரி இன்னும் நிறையா ப்ரோக்ராமில் இதே டூலை தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே டூலை தான் வந்து ஒரு அடுத்தது ஒரு 10 ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க ஒரு பர்டிகுலர் ஒர்க்கிங் டைரக்டரியிலனா நீங்கள் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்தது செட்டிங், டூல் நம்பர், காஜ் லென்த் இதெல்லாம் இருக்கும். அடுத்து கட் டேட்டா, ரஃபிங்கா என்ன இது டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பூம் மீன்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆஃப்செட் டேபிள் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கட்டர் காம்பன்சேஷன் கொடுத்ததுனால டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். ஸோ எதையுமே நம்ம டச் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்ததாக டூல் நியூ, அடுத்த டூல். ஸோ T02க்கு நான் நியூன்னு கிளிக் பண்ணுறேன். ரெண்டாவது டூல் நான் எதை ஆட் பண்ண போகிறேன்னா ட்ரில்லிங் டூல். பிகாஸ் இங்கே ட்ரில் ஹோல் ஒன்று இருக்குது. ஸோ ட்ரில்லிங் டூலுக்கு நான் எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேசிக் ட்ரில்லிங் டூலை சூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரில்லிங்கோட டயா வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 வச்சுக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 60 இருக்கட்டும். ஃப்ளூட் ஹைட் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். 5 20. ஸோ இதுக்கும் அதே மாதிரி கார்பைன் கொடுக்குறேன்னா கார்பைன் கொடுத்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது தேர்ட் டூல். ஸோ தேர்ட் டூல் வந்து எண்ட் மில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை பால் நோஸ் போட போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பால் நோஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டூல் நம்பர் 3 பால் மில்லிங். ஸோ பால் மில்லிங் வந்து அதாவது ஃபினிஷிங்காக கொடுக்க போகிறேன். எண்ட் மில் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா இடத்துலையும் கட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்கும் சர்ஃபேஸ்.
நீங்கள் பால் நோஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் பால் மில் யூஸ் பண்ணுறேன். ஸோ பால் நோஸோட டயா வந்து கேட்டிருக்காங்க, நான் டயா வந்து ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஸோ பால் நோஸில் இருக்கக்கூடிய ஃப்ளூட் வந்து அதே மாதிரி வந்து ஒரு ஹைட் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு 3 டூலும் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ 3 டூலுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ டூல் எல்லாம் ஓவர். அடுத்தது பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அதாவது ஸ்பிண்டிலோட ஆர்பிஎம் இது தொடர்பான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அசம்பிளியில் நீங்கள் என்ன அசம்பிளியை கொண்டு வந்திருக்கீங்க அது தொடர்பான டீட்டெயில்ஸ். அதே மாதிரி ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ் ஒய் இசட் இதில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறத ட்ராவல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த டீட்டெயில் வேறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷினோட எக்ஸ் ஒய் இசட் ட்ராவல்ஸ் அவங்க டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து டூல் போஸ்ட் மூவ் ஆகாதுன்னு. நீங்கள் உங்களுடைய ஒர்க் பீஸில் இவ்வளோ தூரம் மூவ் ஆகினா போதும் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எத்தனை சைக்கிள்ஸ் வேணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், மில்லிங் டீட்டெயில்ஸ் பற்றி எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மில்லிங், இந்த பார்ட்டு நான் மில்லிங் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக என்ன ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன ஆப்ரேஷன் இது வந்து மில்லிங்லேயே வந்து என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது, ஹோல் மேக்கிங்கா இல்லை ஃபேஸ் மில்லிங்கா இல்லை ட்ரஜெக்டரி மில்லிங்கா இல்லை ப்ரொஃபைல் மில்லிங்கா என்ன பண்ண போகிறீங்கிறத ஆப்ரேஷனில் போய் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ரேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இந்த டாப் ஃபேஸ்லேருந்து தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய கோஆர்டினேட் சிஸ்டத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கிளியரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டாப் ஃபேஸை நான் செலக்ட் பண்ணணும். ஸோ பிளேன் நான் சூஸ் பண்ணுறேன். சிலிண்டர் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் தான் இருக்குது அப்படின்னா சிலிண்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் ரன் பண்ண போகிறீங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள். பட் நான் வந்து டாப்லேருந்து ரன் பண்ண போகிறதுனால பிளேன் சூஸ் பண்ணி நான் இதை சூஸ் பண்ணுறேன். சிலிண்டர்னா சிலிண்டர் சூஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பியர் ஃபேஸ், சர்ஃபேஸ் எதுவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளேன் வச்சுட்டு இந்த டாப் ஃபேஸை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ பிளேன் சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரெஃபரன்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வந்து இந்த டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது வேல்யூ. இந்த வேல்யூ என்ன அப்படின்னா இந்த டாப் ஃபேஸ்லேருந்து தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம சொல்லிட்டோம். இந்த டாப் ஃபேஸில் எதுவும் கிளியரன்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்களா, இந்த ஹைட்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ரொம்ப கம்மியாக 0.1 வைப்பாங்க. அடுத்ததாக அக்யூரேசி. ப்ரோக்ராமில் உங்களுக்கு எவ்வளோ அக்யூரேசி வேணும் அப்படின்னு கேட்குது. நான் ஒரு 0.05 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது ரெண்டும் கொடுத்ததுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ், ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ ஆப்ரேஷன் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மில்லிங் டேப் ஆட் ஆகிடும். ஸோ மில்லிங் டேப்குள்ளே போங்க. மில்லிங் டேப்பில் போனீங்க அப்படின்னாக்கா மேனுஃபேக்சரிங் ஜாமெண்ட்ரி, மில்லிங், ஹோல் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 விண்டோ இருக்கும். இந்த 3 விண்டோலையும் இண்டிவிஜுவல் ஆப்ஷன் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி எல்லா ஆப்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இந்த ஃபேஸ் அதாவது இந்த இடத்த மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதற்கு நான் என்னத்தை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மில் வால்யூம்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்த போகிறேன். ஸோ மில் வால்யூம் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மில் விண்டோ பண்ணியிருக்கணும். ஸோ நான் மில் விண்டோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மில்லிங் விண்டோ எனக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபேஸ் தான் என்னோட மில்லிங் விண்டோ. அதை நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன். பிகாஸ் டாப் ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே என்ன அதாவது எண்டு வரைக்கும் என்ன ஷேப் இருக்கோ அதற்கான மில்லிங் விண்டோ ஜென்ரேட் ஆகிடும். தெரியுதா, க்ரீன் கலரில் ஒரு லைன் மார்க்கிங் வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுதான் மில்லிங் விண்டோ. இதுக்கப்புறமா மில் வால்யூம் கிளிக் பண்ணுங்கள். மில் வால்யூம் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா ஸ்கெட்ச் பண்ணுங்கள். எந்த வால்யூமை மில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு டாப் ஃபேஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், ஸோ இந்த எட்ஜ், இந்த எட்ஜ் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது இந்த எட்ஜ் எனக்கு வேணும். ஸோ இதையும் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு தேவையான ஷேப்பை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஷேப். ஓகே, தெரியுதா? ஸோ இந்த ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரூட் வந்து எங்கே பண்ணுங்கன்னா டவுன் ஃபேஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஸோ டவுன் ஃபேஸில் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? ஸோ நீங்கள் கீழே கொடுத்துருக்க கட்டை விட ஜாஸ்தியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு 40க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்.
ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமூவ் பண்ண வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ராவாக மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே ஒர்க் பீஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்ததாக ட்ரிம் பண்ணுங்கள். ஸோ ட்ரிம், ஏன் நான் ட்ரிம் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ரிமூவ் ஆகாத மெட்டீரியல் வந்து இதுலேருந்து ட்ரிம் ஆகிடும். இப்போ நான் அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட எக்ஸாம்பிள் பார்ட்டை ஹைட் பண்ணுறேன். ஸோ தெரியுதா, இதுதான் என்னோட ரிமூவல் பண்ண வேண்டிய ஸ்பேஸ். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் ஒரு ஸ்ட்ரிப் இருந்துச்சு, இந்த 2 இடத்துல கேவிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணாமல் இருக்கணும், இந்த மெட்டீரியல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளை செலக்ட் பண்ணி அன்ஹைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதை ஹைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒர்க் பீஸ் தெரியும். சரியா? ஸோ வால்யூமை நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து மில்லிங் வால்யூம் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது. ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா வால்யூம் மில்லிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த வால்யூம் மில்லிங் பண்ணுறதுக்கு ரஃபிங் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரஃபிங் மீன்ஸ் ரிமூவிங் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, ஸோ இதுதான் ரஃபிங்னு சொல்லுவாங்க. ஸோ ரஃபிங்கில் என்ன ரஃபிங்? வால்யூம் ரஃபிங். ஏன்னா மில் வால்யூம் பண்ணதுனால வால்யூம் ரஃபிங் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வால்யூம் ஆப்ஷன் டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வால்யூம் ஆப்ஷன் அன்டிக்கில் இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ எண்ட் மில் இந்த டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். டூல் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஸ் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கட் ஃபீட், எவ்வளோ ஃபீடோ அந்த வேல்யூவை கொடுங்க. ஸோ கட் ஃபீட் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 200 கொடுக்குறேன். ஸ்டெப் டெப்த் அண்ட் ஸ்டெப் ஓவர். ஸ்டெப் டெப்த் வந்து 0.25 கொடுக்குறேன். ஸ்டெப் ஓவரும் ஒரு 0.25 கொடுக்குறேன். கிளியர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 கொடுக்குறேன். ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து 500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஐ ப்ரெஸ் ஓகே. தென் சீக்வன்சி செட்டப். சீக்வன்சி செட்டப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லிங் வால்யூம் கேட்கும். ஸோ சீக்வன்சி செட்டப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளே பாத் கொடுக்குறேன். ப்ளே பாத் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரீனில் எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னு பார்க்குறதுக்காக ப்ளே பாத் கொடுக்குறேன். ஸோ லோடிங் ஆகுது, உங்களுக்கு பார்த்து இப்போ ப்ளே ஆக போகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளே பாத்துக்கான டூல் க்ளோஸ் ஆகிடு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டூல் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டூல் மோஷனுக்கு நான் ப்ளே கொடுக்குறேன். ஸோ டூல் டெப்த்து போயிருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஸோ டூல் மோஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது வெயிட் சீக்வன்ஸ் கொடுங்க, இல்லைனா டன் சீக்வன்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லிங் விண்டோ ஆட் ஆகிடும். அடுத்தது நீங்கள் இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ண வேண்டியது தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரில் ஹோல் வேணும். ஸோ இதற்கான ப்ரோக்ராமிங்கை நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ட்ரில்லிங்க்கு எந்த ப்ரோக்ராம் சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதாவது எந்த ஆப்ஷன் சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ட்ரில்லிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் ட்ரில்லிங் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஹைட்டில் ட்ரில்லிங் வேணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ட்ரில்லிங்கே போதுமானது. பிகாஸ் ஸ்டாண்டர்ட் ட்ரில்லிங் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ட்ரில் பிட் வந்து கண்டினியூஸாக கீழே மூவ் ஆகும். அதாவது ட்ரில் பிட் வந்து கண்டினியூஸாக மெட்டீரியலை ரிமூவ் பண்ணும். இதே பெக்கிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா ட்ரில் பிட் வந்து கண்டினியூஸாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ணாமல் ஒவ்வொரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு ஒரு தடவை ட்ரில் பிட் வந்து அவுட், அதாவது வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ளார போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரிமூவிங் மெட்டீரியல் எதுவும் ஹோல்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து கூலண்ட் உள்ளார ஃப்ளோ ஆகிறதுனால வெளியில் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பெக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெக்கிங் இருக்குது. ஒன்று டீப், இன்னொன்று பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. டீப் பெக்கிங்னா கண்டினியூஸாக கீழே போயிட்டு அப்புறம் வெளில வரும்.
பிரேக் சிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிரேக் சிப் அப்படின்னாக்கா ஒவ்வொரு பர்டிகுலர் டைரக்ஷன்லையும் வெளியில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ பெக்கிங்கில் ஏதாவது ஒரு பெக்கிங்கை நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ போரிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா என்லார்ஜிங் ஹோல், அதுதான் போரிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஒர்க் பீஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஒரு ஹோல் போடுறீங்க அப்படின்னா அந்த ஹோலுக்கு பேர் ட்ரில்லிங். புதுசாக ஹோல் போடும் பொழுது அதை ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இருக்க ஹோலை பெருசாக்கணும், அதாவது என்லார்ஜ் பண்ணணும்னா அதுக்கு வந்து போரிங்னு சொல்லுவாங்க. ஸோ போரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போரிங், பேக் போரிங்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ போரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த சர்ஃபேஸ், அதாவது ஃப்ரம் த ஸ்டார்டிங் சர்ஃபேஸ்லேருந்து எட்ஜ் வரைக்கும் போரிங், அதாவது ஹோலை என்லார்ஜ் பண்ணுறது. இதே பேக் போரிங்னா என்ன அப்படின்னாக்கா ஹோலோட அடிப்பகுதியில் மட்டும் உங்களுடைய டயாவை இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும், ஹோலோட அடிப்பகுதியில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பேக் போரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேக் போரிங் டூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேக் போரிங் டூல் வந்து இதில் இந்த இமேஜில் காட்டியிருக்க மாதிரியே தான் இருக்கும். ஸோ டூல் வந்து போரிங் டூல், பேக் போரிங் டூலும் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீமிங். ரீமிங்னா என்ன அப்படின்னாக்கா ஹோலை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் அ என்லார்ஜிங் மாதிரி தான், கொஞ்சம் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி ஹோலை ஃபினிஷிங் பண்ணும். ஒரு ஒர்க் பீஸில் புதுசாக ஒரு ஹோல் போடுறீங்கன்னா அதற்கு பேர் ட்ரில்லிங். ஒரு ஹோலை கொஞ்சம் பெருசாக்கணும்னா அதுக்கு பேர் போரிங். அதே ஹோலை நீங்கள் ஃபினிஷிங் பண்ணணும், ஸ்மூத் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் ரீமிங். ஸோ அந்த மாதிரி இடங்களில் ரீமிங் ஆப்ஷனை பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரில்லிங் சைக்கிள் தான். இதோட இமேஜை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கவுண்டர் ஷிங்க். ஸோ கவுண்டர் ஷிங்காக இருந்தாலும் சரி, பேக் கவுண்டர் ஷிங்காக இருந்தாலும் சரி, எட்ஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கவுண்டர் ஷிங்க், கவுண்டர் ஷிங்க், பேக் கவுண்டர் ஷிங்க், இந்த 2 ஆப்ஷனையும் பயன்படுத்துவாங்க. ஸோ டூல் பீஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து ஒரு ட்ரில்லிங் தான். ஸோ இதில் எதுவும் வந்து கவுண்டர் ஷிங்கோ கவுண்டர் ஷேங்கோ எதுவுமே இல்லை. ஸோ நம்ம எந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபேஸ் போரிங் நார்மல் போரிங் மாதிரி தான், ஃபேஸிங் பண்ணுறது. டேப்பிங் மீன்ஸ் த்ரெட்டிங் பண்ணுறது. ஓகே, ஸோ த்ரெட்டிங் டூலை பயன்படுத்தி த்ரெட்டிங் பண்ணுறது. ஸோ அதற்காக தான் யூஸ் பண்ணுறது டேப்பிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது கஸ்டம் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தேவையான டூலை நீங்களே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் கஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே ஹோல் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய டூல்ஸு. உங்களுக்கு எந்த டூல்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்குமோ, எந்த டூல் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுறேன், இல்லைனா பெக்கிங்கை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டூல் வந்து நான் எந்த டூலை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம எந்த டூல் கொடுத்துருந்தோம், T02. ஸோ T02 டூலை யூஸ் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹோல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பேராமீட்டர். பேராமீட்டரில் வந்து எடுத்த உடனே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட் ஃபீடு. கட் ஃபீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 150 கொடுக்குறேன். அடுத்தது கிளியர் டிஸ்டன்ஸ். கிளியர் டிஸ்டன்ஸ் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு 0.2 கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஸ்பீட். ஸ்பிண்டிலோட ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஆர்பிஎம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்னுடைய ட்ரில்லிங் இதை விட்டு நான் வெளில வந்துடுறேன். ஓகே கொடுத்து இப்போ ட்ரில்லிங் சைக்கிளை நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ளே பாத் கொடுக்குறேன். ஸோ என்னோட ட்ரில்லிங் டூல் வந்துருச்சு. ஸோ இப்போ ட்ரில்லிங் வந்து ப்ளே ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹோலாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட் வந்து ரொம்பவே சின்னதாகவே இருக்குது. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து மோஷன் அப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹோல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரில் பிட்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ட்ரில் பிட்டை இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், அதாவது டூலை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டூலை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 16 mm டூல் பிட் வச்சு ஒரு ஹோல் ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஹோலுக்கான ட்ரில் பிட்டுக்கு பதிலாக நான் இப்போ மாற்றி ஒரு ட்ரில் பிட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ட்ரில் பிட்டை மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ட்ரில்லிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட் டெஃபினேஷன் கொடுங்க. ஸோ எடிட் டெஃபினேஷனை கொடுத்துட்டு இங்கே டூல் செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, T02. இந்த டூலை இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ எடிட் டூல்ஸ் கொடுங்க. எடிட் டூல்ஸ் கொடுத்துட்டு T02 இருக்கிற இடத்துல நீங்கள் டயாமீட்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ டயாமீட்டர் 16 நான் மாற்றுறேன். மாற்றிட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ த டூல் டிஸ்கிரிப்ஷன் வில் சேஞ்ச், ப்ளீஸ் கன்ஃபார்ம் எஸ். ஸோ இப்போ 16 மாறிடும். மாறினதுக்கப்புறம் ஐ ப்ரெஸ் ஓகே. தென் இப்போ நான் டூலோட பார்த்து நான் அப்ளை பண்ணுறேன்.
இப்போ எனக்கு 16 mm drill bit வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்தது ட்ரில்லிங் ஆப்ஷனையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வால்யூம் மில்லிங், ட்ரில்லிங் இந்த 2 ஆப்ரேஷனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த எட்ஜ் ஃபேஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த எட்ஜ் ஃபேஸுக்கு என்ன ப்ரோக்ராமிங் நம்ம செலக்ட் பண்ணலாம், என்ன ப்ரோக்ராமிங் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் சர்க்குலர் ஃபேஸுக்கு மட்டும் நான் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்த போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபேஸ்க்கு மட்டும் நான் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்த போகிறேன். இல்லை நீங்கள் வந்து காமனாகவே ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஈவனாகவே ஒரே ஆப்ஷனை கூட பயன்படுத்தலாம். ஸோ இப்போது இந்த எட்ஜை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ப்ரொஃபைல் மில்லிங் இந்த ஆப்ரேஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரொஃபைல் மில்லிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொஃபைல் மில்லிங்க்கு தேவையான டூல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா T03 இந்த டூலே யூஸ் பண்ணுறேன். ஸோ T03 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் நோஸ் வச்சுருந்தோம். ஸோ T01 தான் எண்ட் மில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ T01 நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து என்னென்ன சர்ஃபேஸை நீங்கள் பண்ணணும்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எட்ஜ் சர்ஃபேஸ் இதை மட்டும் ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பேராமீட்டர்ஸ் போகிறேன். ஸோ பேராமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஃபீடு வந்து ஒரு 250 கொடுக்குறேன். ஸ்டெப் டெப்த் வந்து ஒரு 0.2 கொடுக்குறேன். கிளியர் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா அதுவும் ஒரு 0.2 கொடுத்துக்கிறேன். ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 400 RPM கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்து வெளியில் வந்துட்டு இப்போது பார்த்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாத்தோட மோஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது ப்ரொஃபைல் மில்லிங்கும் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இல்லைனா ப்ரொஃபைல் மில்லிங்கில் போயிட்டு நீங்கள் எடிட் டெஃபினேஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கூட நீங்கள் பாத்தை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாத் செக்கிங்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பாத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல் மோஷன் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ப்ரொஃபைல் மில்லிங் இந்த ஹாஃப் சர்க்குலர் ஷேப்புக்கு பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாம்பருக்கான ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கும் நீங்கள் ப்ரொஃபைல் மில்லிங்கிற ஆப்ஷனையே பயன்படுத்தலாம். ஸோ ப்ரொஃபைல் மில்லிங் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சாம்பர் இந்த ஆப்ஷனை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அகெயின் ப்ரொஃபைல் மில்லிங் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டூல் பிட்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸில் ஃபேஸ் மட்டும் கொடுங்க. ஸோ ப்ரொஃபைல் மில்லிங் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அகெயின் நான் இன்னொரு ப்ரொஃபைல் மில்லிங் கொடுக்குறேன். ஸோ இதற்கான ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்க்கு நான் எடுத்துக்க போகிறதில்ல, புதுசாக ஒரு சர்ஃபேஸை நான் கொடுக்குறேன். ஸோ இது செலக்டட் ஐட்டம் கொடுத்துட்டு நான் எந்த ஃபேஸ் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபேஸ். அடுத்தது அதே மாதிரி இந்த ஃபேஸ் கண்ட்ரோலை பிடிச்சி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பேராமீட்டர்ஸ் கொடுங்க. ஸோ பேராமீட்டர்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே கட்டிங் ஃபீட் நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 200 கொடுத்துக்கிறேன். ஸ்டெப் டெப்த் ஒரு 0.3 கொடுக்குறேன். கிளியர் டிஸ்டன்ஸ் வந்து 0.2 வச்சுக்கிறேன். ஸ்பிண்டில் ஸ்பீட் 500 கொடுத்துட்டு டூல் மோஷன் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டூல் மோஷன் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நான் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னோட டூல் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டூலோட மோஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான பார்ட்ஸ்க்கு உண்டான எல்லா விதமான ப்ரோக்ராமையும் நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு செட்டாக சேவ் பண்ணுமா, இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் சேவ் பண்ண விரும்புகிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி CL ஃபைலாக உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் மில்லிங், தென் ட்ரில்லிங், தென் ப்ரொஃபைல் மில்லிங், அடுத்து ஒரு ப்ரொஃபைல் மில்லிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ மேனுஃபேக்சரிங் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா சேவ் CL ஃபைல் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ சேவ் CL ஃபைல் செட். ஸோ கிரியேட் அந்த செட்டை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. இந்த செட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இன்ஃபோ அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. இப்போ எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வால்யூம் மில்லிங், ஹோல் மேக்கிங், ப்ரொஃபைல் மில்லிங் அண்ட்
ப்ரொஃபைல் மில்லிங் 4. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிவிட்டு இல்லைனா செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். கொடுத்துட்டு டன் செலெக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட்டில் அகைன் வந்து நீங்கள் இன்ஃபோன் நேம் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நேம் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ அகைன் பண்ணுறனாலும் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். டன் ரிட்டன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போது அந்த ஃபைல் உங்களுக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் செலக்ட் பண்ணுறேன், எம்சிடி ஃபைல், டன் கொடுக்குறேன். எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு சேவ் ஆகுது என்னுடைய ப்ரோக்ராம்ஸ். தென் டன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா உங்களுடைய போஸ்ட் ப்ராசஸரோட நேமை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த போஸ்ட் ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து நோட் ஆக ஆரம்பிக்கும். டன் அவுட்புட். ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது இல்லாமல் மில்லிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ண இடத்துக்கு போகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து டேப் ஃபைலாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரோக்ராம். ஸோ இந்த டேப் ஃபைலை நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டூலோடைய நம்பர் வந்து, அதாவது டூலோட நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ டூலோட நேம் வந்து T01, அடுத்து T02, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி உங்களுடைய விஎம்சியில் ப்ளே பண்ணி உங்களுக்கு தேவையான ஒர்க் பீஸை அட்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லிங்கில் வந்து சில எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனும் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக இந்த குறிப்பிட்ட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இத்தனை ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் மில்லிங் எடுத்துக்கிட்டிங்கனாலே என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸஸில் பண்ணுறதுக்கு தான் ஃபேஸ் மில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன். ரீரஃப் அப்படின்னா என்னென்னா ஃபேஸ் மில்லிங் முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங்காக கொடுக்கக்கூடியதான் ரீரஃபிங்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபைல் மில்லிங்கை பற்றி ஆல்ரெடி பார்த்தோம். ப்ரொஃபைல் மில்லிங்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்ஸு, இந்த மாதிரி ஷேப்ஸுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரொஃபைல் மில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் மில்லிங்னா என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருந்துச்சு, அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்துச்சு ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு சர்ஃபேஸ் மில்லிங். இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஃபினிஷிங்னா என்ன அப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் பீஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபரை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபினிஷிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்னர் ஃபினிஷிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் ஷேப்ஸை மட்டும் பண்ணுறதுக்கு கார்னர் ஃபினிஷிங். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஜெக்ட்ரி மில்லிங் பற்றி பார்த்துருந்தோம். அதே மாதிரி என்கிரேவிங் பார்த்தாச்சு. ஸோ ரவுண்ட் அண்ட் சேம்பரை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கஸ்டம் ட்ரெஜெக்ட்ரி அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஜெக்ட்ரி மில்லிங்கை நீங்களே ரெடி பண்ணுறது தான் கஸ்டம் ட்ரெஜெக்ட்ரி மில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரியோ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கேம் ப்ரோக்ராம் எழுதுவாங்க. ஸோ கேம் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D மாடல் இருக்கணும். அதை இம்போர்ட் பண்ணி கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிட் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டூலை வந்து ஒர்க் சென்டரில் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரோக்ராமை நமக்கு தேவையான போஸ்ட் ப்ராசஸரில் நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ண வேண்டியதுதான். ஓகே, தேங்க்யூ.